ஸோ எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். பாக்கு தோட்டங்களில் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா ஸ்பின் பக், அதாவது இதை குருத்துப்பூச்சி என்று அழைப்பார்கள். ஸோ இது நம்முடைய கவனத்திற்கே வராது. பாக்கு மரத்தோட குருத்து வர்ற இடத்துல இது உள்ளே போயிடும். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாற்றை அந்த குருத்தில் இருக்கக்கூடிய இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சி விடுகிறது. அந்த சாற்றை உறிஞ்சியதும் குருத்து வெளியே வந்து திறக்கும் போது கருப்பு நிற துகள்கள் இந்த மாதிரி தான் அது தெரியும். அது தீந்து போனது போல, அதாவது பர்ன் ஆனது போல தெரியும். அதே போல புதிய குருத்து திறக்காது. சில சமயங்களில் அந்த மாதிரி ஒரு சாறு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இதை நாம கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்னா, மரத்தோட வளர்ச்சி குறைஞ்சிடும், மகசூல்ல பாதிப்பு ஏற்படும். ஸோ உரம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஸோ இதுக்கு என்ன ரூட் காஸ்னு நாம பார்த்தோம்னா, அதாவது உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா, இது பூச்சியால் வரும் பிரச்சனை அல்ல, செடியினுடைய பலவீனம் தான் பிரச்சனை. அதாவது அந்த செடியானது பலவீனமாக இருக்கிறது, அதனால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகளும் கூட சொல்கிறார்கள். என்ன வென்று பார்த்தால், மண்ணில் ஆர்கானிக் கார்பன் குறைவாக இருந்தால், மண்புழுக்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தால், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் குறையும் போது செடியானது பலவீனமாகிவிடும். புதிய இலைகள் மிகவும் மென்மையாக வரும். அதனாலேயே எங்கே அந்த மென்மை இருக்கிறதோ, ஸ்பிண்டில் பக் அங்கே சாற்றை உறிஞ்சுவதற்காக வந்து அமர்ந்து அந்த சாற்றை உறிஞ்சி அதை சேதப்படுத்தி விடுகிறது. இந்த விஷயத்தை பற்றி பல ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. ஸோ அதில் சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டாக்டர் K.P. விசாலாட்சா அவர்களுடைய ஆராய்ச்சியில் ஸ்பிண்டில் ஸ்டேஜில் பூச்சிகளின் தாக்குதல் அதிகம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் என்று சொன்னால் எப்போது அந்த ஒன்று வருகிறதோ, குருத்து வருகிறதோ, அதை ஏர்லி ஸ்டேஜ் என்பார்கள். அந்த சமயத்தில் அந்த டேமேஜை கண்ட்ரோல் செய்வது உத்தமம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பெங்களூரை சேர்ந்தவர்கள் டாக்டர் M. மகாதேவப்பா அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு ஊட்டச்சத்துக்கள் சமநிலையில் இல்லாததான் இந்த ஸ்பிண்டில் அட்டாக் ஆவதற்கு காரணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஸோ அதே போல டாக்டர் ஹெலன் அவர்களும், அதாவது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் வலுவாக இருந்தால் தாவரத்தின் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும்னு சொல்றாங்க. மண் பலவீனமாக இருந்தால் பூச்சிகள் வலுவாகிவிடும் என்பதுதான். ஸோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக மண்ணில் தான் இதற்கான மூல காரணம் இருக்கிறது என்பதை இவர்கள் அனைவரும் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நம் விவசாயிகளின் கஷ்டம் என்னவென்றால், புதிய குருத்து கருகி போகுதுன்ற ஒரு வழி அவங்களுக்குள்ள இருக்கு. மரம் உயரமா வரல, செலவும் அதிகமாகிட்டே இருக்கு, வருமானம் கம்மியாகுது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல விவசாயிகள் இன்னைக்கு இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னு நாம பார்த்தா, தீர்வு பொதுவா நமக்கு தெரிஞ்சது ஸ்ப்ரே பண்றது. ஸோ விவசாயிகளே, ஸ்ப்ரே பண்ணிட்டா மட்டும் இது கண்ட்ரோல் ஆகாது. தீர்வுங்கிறது சாயல், அதாவது மண் மற்றும் செடி ரெண்டுலையுமே தீர்வு இருக்கிறது. அது எப்படி என்றால், மண்ணின் ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். மண்ணோட ஆரோக்கியம் எப்போ அதிகமாகுதோ அப்போ மரம் ஸ்ட்ராங் ஆகும். மரம் ஸ்ட்ராங் ஆனா பூச்சிகளின் பாதிப்பும் குறையும். ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது என்ன செய்யணும், மண்ணோட ஆரோக்கியத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஸோ இன்னைக்கு நம்ம நாட்டில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், டாக்டர் சாயில் அரேகா பிளஸ் பயோ ஸ்டிமுலேட்டரை இங்கே பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாம் செயல் திறன் பெற்று அவை வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஊட்டச்சத்துக்கள் வெளிப்படும், அதாவது ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கட்டுப்பட்டு இருக்கும். அது வெளிப்பட்டு வேர்களுக்கு அதை உறிஞ்சும் சக்தி அதிகரித்து அந்த ஒரு வேரானது வலுப்பெற ஆரம்பிக்கும். ஆக எப்போது வேர் வலுப்பெறுகிறதோ புதிதாக வரக்கூடிய குருத்துகளும் வலுப்பெறும். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி அதுல அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெஸ்ட் அட்டாக், பூச்சிகள் இயற்கையாகவே தாக்குதல் நடத்துவது குறைந்துவிடும். ஸோ இந்த விதமாக இந்த ஒரு மண்ணை ரீஜெனரேட் பண்ணிக்கிறதால, டாக்டர் சாயில் அரேகா பிளஸ் பயோ ஸ்டிமுலேட் போட்டு ரீஜெனரேட் பண்ணிக்கிறதால ஸோ மண் உயிரோட்டமாக மாறும். மண் உயிர் பெற்றவுடன் வேர்களின் வளர்ச்சி வலுவாக நடைபெறும்.
வேர்கள் வலுவாக வளர்ச்சி அடையும் போது அந்த செடியும் வலுவாக இருக்கும். பூச்சிகளின் தொல்லை குறைந்துவிடும். ஆக அதனால் இந்த டாக்டர் சாயலை பயன்படுத்துவதன் மூலம் சிறந்த விளைச்சலை எடுக்கலாம். அப்படின்னா விவசாய நண்பர்களே, இதே போன்ற சிக்கல்கள் இருந்தால் அரேகா என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் அதிக அறிவியல் அடிப்படையிலான விவசாய தகவல்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.